இது வரைக்கும் திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ரீகேப் பார்ப்போமே. ஆனால் காங்கிரஸுக்கு கடந்த முறையை விட கூடுதலாக 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மதிமுகவுக்கு கடந்த முறையை விட குறைவாக 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயுஎம்எலுக்கு 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, கோமதேகவுக்கு 2, சிபிஐக்கு 5, சிபிஎம்முக்கு 5 என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஏறுமுகத்தில் கடந்த தேர்தலை காட்டிலும் அப்வர்ட் ட்ராஜெக்டரியில் கூடுதலாக சீட்டு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் 2, ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.